இந்த படத்து டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சா பண்ணாங்களா? அது கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கணும் தெரிஞ்சவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் படிட்டேன், பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன், இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறது இயக்குனர் தான். இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜி மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாட்டேன். நீங்கள் இந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிக்க கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போதுங்க. ஒரு இயக்குனர் இருக்கும், ஈஸியா எப்படி இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்க பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்துக்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக்க முடியாதுங்க. ஜானகி கூட எவ்வளவு பாடகை இவங்க நேற்று ராத்திரி அம்மா பண்ணாங்க. அது எத்தனை நாள் அற்புதம் படம் பாடியிருக்காங்க. அந்த படம் உங்களுக்கு சீப் ஆகிவிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படம் பாடினால பாடிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்க பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க, இப்போ இது இல்லை உங்க திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்க சிச்சுவேஷன் கேளுங்க, பாட்டை படிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார இடத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான். இந்த படம் பாட்டோட ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட அந்த ஒரு காட்சி இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.